சும்மா இருக்காத, சோம்பேறியாகாத, சிலுவை சுமந்திடு, சீறி எழும்பிடு. தர்மம் பண்ணுங்கய்யா, ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. சில்லற இல்லையா? காசு இல்லைங்கிறத எவ்வளோ நேக்கா சொல்கிறாங்க. மா தர்மம் பண்ணுங்கம்மா. சாப்பிட்டு 3 நாளாச்சுமா, தர்மம் பண்ணுங்கம்மா. குடும்பத்தோட நல்லா இருக்கணுமா நீங்கள். தம்பி தர்மம் பண்ணுப்பா. ஐயா கையில் காசு இல்லைங்கய்யா, அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. என்னங்க பண்ணலாம்? ஜிபே பண்ணலாம்யா. ஜிபேயா? ஸ்கேனர்லாம் வச்சுருக்காயா? பிச்சைக்காரன்லாம் டெவலப் ஆகிருக்கான், நம்ம என்ன அப்படியே இருக்கோம். சரி காட்டுங்கய்யா. நீ அதெல்லாம் கவலைப்பட வேணாயா. இந்தாங்க. ட்விங் ட்விங், ஜிபேயில் ₹1 பெறப்பட்டது. பிச்சைக்கார போய் நம்மளை விட பிச்சைக்காரனா இருப்பாங்களுக்கு ₹1 அனுப்புகிறான். வீடு விற்பனைக்கு. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏப்பா ஃபோன் பண்ணுவோம். ஹலோ சார், சொல்லுங்க சார். ஹலோ, யாரு? ஐயா. ஐயாவா? ஐயோ பழக்க தோசையில் ஐயான்ட்டனே. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் வீடு விற்பனைக்குன்னு போடுங்க சார். ஆமாம் சார், என்கிட்ட 4-5 இடத்துல வீடு இருக்கு. நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க இப்போ? இது அருளானந்த நகர் சார். ஆமாம் ஆமாம், அது நம்ம வீடு தான். இந்த அப்படியே அங்கே வாசல்கிட்ட இல்லைங்க. அந்த வீட்டே தான் சார் இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வாசல்கிட்ட இல்லைங்க சார், எங்கேயும் போயிடாதீங்க. சீக்கிரம் வாங்க, வேலை இருக்கு. அந்த வரேன். ஃபோன் பண்ணுறாப்லையே. அட ஃபோன் எடுத்து தோடா. ஹலோ. ஹலோ சார். சார் எங்கே சார் நிற்கிறீங்க? சார் இந்த வீட்டு வாசலில் தான் சார் உட்காந்துருக்கேன். சார் பொய் சொல்லுங்க சார், உங்களை காண சார். பிச்சை இருந்தால் உட்காந்துருக்கான் சார். நான் தான் சார். அடே நீங்கள் தான் வீடு பார்க்க வந்துருக்கியா? ஏன் பிச்சைக்காரலாம் வீடு வாங்கக்கூடாதா? பிச்சை வாங்கி வீடு வாங்கலாம். உன்கிட்ட காசு இருக்கா ஃபஸ்ட்டு? உனக்கு தேவை காசு. இந்த வீடு எவ்வளோ தெரியுமா ஃபஸ்ட்டு? எவ்வளோ வரந்தானே அமௌண்ட்டை சொல்லு. 30 லட்சம். காசு வேணுமா செக் வேணுமா? எல்லாமே இருக்கு. இருக்கா? காமி காமி காமி. ஓகே சார், ஓகே சார். பிச்சைக்காரனா அவ்வளோ இலக்கணமா போச்சு உனக்கு? அதெல்லாம் முன்ன பின்ன அப்படிதான் சார் இருக்கும். அதெல்லாம் கோச்சிக்கலாமா? வாங்க வீடை பார்க்க போகலாம். வாங்க. காசை பார்த்தோன்னே அப்படியே பழக்க தோசை மாத்துறீங்களா? சும்மா கலாட்ட வீடு இருக்கு, வாங்க பார்க்கலாம் போகலாம். வா வீட்டை காட்டு வா. அது நம்ம நல்லபடியாக வீடை வேற 30 லட்சம் விற்று முடிச்சாச்சு. ஆனால் பாஸ்ட்டு 3000 தான் சொல்லணும். ஏன்னா தசமாக கொடுக்கணும். இல்லை 3000 தான் சொல்லணும். ஓகே ஜோம். நம்ம டைம் வேற ஆச்சு சர்ச்சுக்கு. ஐயோ மணி 9:30 ஆச்சு. ஐயோ யாரா இங்கே பிச்சைக்காரன் எடுத்து உட்காந்துருக்காரு? தர்மம் பண்ணுங்கய்யா. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு பிரதர். ஆனா உங்களுக்காக நான் கர்த்தரிடத்துல ஊக்கமா ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்க நிலைமையை கண்டிப்பா மாற்றுவாரு. காசு கேட்டால் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறான். ஐயோ டைம் வேற ஆச்சு, சர்ச்சுக்கு போகணும். நம்ம குணசாலியான ஸ்திரீ போல குணசாலியா ஆனா நம்ம மாறணும். கர்த்தர் வேற வெயிட் பண்ணுவாரே. ஓகே உட்காரும். பரிசுத்த வேதாகமம் உன்னத பாட்டு புக்கு ரெடி. பாஸ்ட் வரட்டும். மச்சான் 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 சுடுறா மச்சான், சுடுறா மச்சான். அங்க வர பாரு, எனிமே வரா பாரு, எனிமே வரா. நீ சுடு மச்சான். மச்சான் நீ சுடுறா மச்சான். மச்சான் அந்த பிள்ளை வேற ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கடா பாரு. மச்சான் நீ வட்றா மச்சான். அத அப்புறம் பாத்துக்கோ. மச்சான் ரீல்ஸ் வேற அனுப்புது பாரு மச்சான். மச்சான் அங்க பிள்ளை பிள்ளை வந்து பாரு. ஏய் சர்ச் வந்துருச்சுடா மச்சான். இன்னும் வரா பாரு. ஒருத்தர மட்டும் கொண்டு. டேய் மச்சான் மச்சான் பக்கத்துல. ஏய் தம்பி சுடு. ஐயோ பாரு. ஐயோ ஏய் யாரடா சொல்றீங்க? ஐயோ சீக்கிரம் சுடு. ஏய் கொலைகார பாத்தீங்களா? அட சும்மா இரு. ஐயோ சுடு. சுடு மச்சான். ஆண்டவரே இவர்கள் தப்பிதங்களை மன்னியும். ஐயோ சுடு. ஐயோ கொன்னுட்டான் பாரு. ஐயோ கொன்னுட்டான்டா. டேய் கால்ல நட்டுதுடா. டேய் விடுங்கடா. ஐயோ சர்ச்சில் வந்து டேய் பரிசுத்தமான இடத்துல வந்து என்னடா பண்றீங்க? ஐயா உங்களுக்கு என்னதாயா பிரச்சனை? பரிசுத்தமான இடம்டா தம்பி. பரிசுத்தமான இடமா? நான் ப்ரோ இதெல்லாம் என்ன காலம் ப்ரோ? ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? அப்படி இல்லப்பா, நம்ம தினந்தோறும் கர்த்தரை தேடணும். எங்க போய் தேடணும்? நான் அப்படி சொல்லலப்பா, கர்த்தரை தினந்தோறும் நாடணும். எப்படி நடணும்? அதாவது நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, தினந்தோறும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். அதுதான் நம்ம குணசாலியான ஆணா மாறுறதுக்கு அதுதான் அடையாளம். ஓஹோ
அவர் பரிசுத்த வேதம் எங்க, உன்னத பாட்டு புக்கு எங்க, விசுவாச ஆராதனை கீதங்கள் எங்க? ஐயா இவ்வளோ தூக்கிட்டு வரணும், எவ்வளோ வெயிட்டா இருக்கு. இவ்வளவு வெயிட்டா? இங்க பாருங்க, சிங்கிள் போன் தான் ஆ, இதுல. நீங்க இது என்னது இது? இது பரிசுத்த வேதாகமம். நீங்க இவ்வளவு பெருசு தூக்கிட்டு வரணும். ஆ. இங்க பாருங்க, ஆ, ரைட்ல திருப்புனா ஆ, பைபிள், ஆ, லெஃப்ட்ல திருப்புனா ஆ. பாட்டு புக்கு, ஆ. மேல திருப்புனீங்கன்னா ஆ. பாஸ்ட் கொடுக்குற மெசேஜ் ஓ, நோட் பண்ணிக்கலாம் ஈஸியா. நோட் பண்ணிக்கலாம். ஆமா. ஆ, ப்ரோ காணிக்கெல்லாம் நீங்க எப்படி போடுவீங்க? காணிக்கு என்ன பண்ணுவோம், இப்படி இருந்து பரிசுல இருந்து எடுப்போம், எடுத்து திரும்ப போட்டுட்டு திரும்ப வந்து உட்கார்ந்துக்குவோம். நாங்கெல்லாம் அவ்வளோலாம் செய்ய மாட்டோம். வேற என்ன ஜிபே பண்ணுவீங்க? ஓபன் பண்ணி உட்கார்ந்த இடத்துல இருந்து அனுப்புவோம். உட்கார்ந்த இடத்துல இருந்து நாங்க சர்ச்சுக்கு கூட வர தேவையில்ல, சர்ச்சுக்கே வர தேவையில்ல. வீட்ல இருந்து வீட்ல இருந்து லைவ்ல அட்டன் பண்ணிப்போம். ஓ, ஆராதனையே முடிச்சிருவீங்க. சரி, பாஸ்டர் திருவிருந்து கொடுத்தாருன்னா அங்க இருந்து என்ன சைன்ல நக்கிக்குவீங்களா? அப்படி அதுக்கெல்லாம் வந்தாதானே தெரியும். கர்த்தரே மச்சான் சுடு மச்சான். டே மச்சான், டே வாடா சர்ச்சுக்கு போகண்டா, ஃபாதர் கூப்பிட்டாரா. டேய் இதான் வாடை அடிக்கிற மாதிரி இருக்குடா. இதான் மாமரம் கூட பக்கத்துல இருக்கு, எதுவும் பறிச்சுட்டு வாடா, எதாவது சாப்பிடுவோம். டேய் முட்டாப்புல, அது மாமரம்டா, கொய்யா மரம்டா. கொய்யா சரி, ஏதோ ஒன்று பறிச்சுட்டு வாடா எனக்காண்டி. சரி, நீ திருட்டு போயிலா சொல்ற. எனக்காக இது கூட பண்ண மாட்டியாடா மச்சான்? இதை சொல்லி சொல்லி தாண்டா இவ்வளோ நடத்திருக்கீங்க. என்ன ஒரு காயும் காணோம்? டேய் மாப்பிள்ள, அது மாமரமும் கிடையாது, கொய்யா மரமும் கிடையாது, பஞ்சு மரம் போல. சரி, சைடிஷ் தான் கிடைக்கல. நாரதுரா சர்ச்சுக்கு வேற போண்டா, ஏதாவது வழி பண்றா. எப்போ குளிச்சானோ? உனக்கு மட்டும் எப்படா மணக்குது? அதுக்கு தான் பாக்கெட்லயே ஒரு வைத்தியம் வச்சிருக்கோம். என்னடா அது? ஃபாரின் சென்ட். திரும்பிக்க இஸ்கு. பின்னாடி யாரா? இதுக்கு இது போதும். சரி, இதை பிடிச்சிக்க, ஒரு நிமிஷம் இரு. இல்லடா, ஒரு இழுப்பு இழுப்புட்டுக்கிறேன். எடுத்துட்டு இருக்க நைட்ல தூங்கலையா? இல்ல மச்சான், நைட்டெல்லாம் தூங்கினேன். சர்ச்சு வாசல்கிட்ட வந்தால ஒரே கிறக்கமா இருக்கு. அதை ஏன் கேட்குற? பாஸ்ட் மைக் எடுத்தாருன்னா அதுக்கு மேலே தூக்கம் சொக்குது மச்சான். இப்போ என்ன பண்ணுறது? சரி சரி, ஆராதனை நடக்கும்போது அங்கேயாச்சும் தூங்காம இரு. சரி 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 மச்சான். சோத்ரம் பாஸ்டர், சோத்ரம். எல்லாரும் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா பாஸ்டர். சரி, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், நீதிமான் நான் நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் நான். அந்த பாடலை கைகளை தட்டி சந்தோஷமாக சிரித்து கொண்டு நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீதிமான் நான் நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நிறுத்துங்கள் உங்கள் ஆராதனையை. மாயக்காரரை போன்ற உங்கள் ஆராதனையில் நான் பிரியப்படுவேனோ? அப்பல உதட்டளவில் என்னை துதிக்கிறீர்கள், ஆனால் உள்ளத்திலோ என்னை விட்டு தூரமாய் உள்ளீர்கள். மனம் திரும்புங்கள், இதுவே உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. என்னடா சவுண்ட் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். ஐயோ ஆண்டவரே, அப்பா நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆமாம்பா அப்பா, உம்முடைய சத்தம் அப்பா, அந்த கடைசி வாய்ப்பு என்ற சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இத்தனை நாட்கள் நாங்கள் உணர்வில்லாமல் அப்பா ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பா, அந்த நாளில் நீர் எங்கள்கிட்ட பேசியிருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த அந்த கடைசி வாய்ப்பை நாங்கள் சரியாய் பயன்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு நேரடியாக பேசியிருக்கிறார். அந்த சத்தத்தை நாம் கேட்டோம். உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் விட்டு மனம் திரும்புங்கள். இன்னும் மாய்மாலமான வாழ்க்கையை வாழாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையாக அவர் மீது உள்ள அன்பின் நிமித்தம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பை அநேகருக்கு சொல்ல உண்மையாக வைராக்கியமாக ஆண்டவருக்காக வாழுங்கள். அவர் கொடுத்திருக்கிற அந்த கடைசி வாய்ப்பை உண்மையாக பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். அந்த சத்தத்தை கேட்டதுலேருந்து என்னால் எதுவுமே பேசவே முடியவில்லை. பிரசங்கம் ரெடி பண்ணிட்டு வந்தேன், ஆனால் பேசுறதுக்கு எனக்கு வார்த்தைகளே வரல. நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம்.
இத்தோடு நம்ம இந்த ஆராதனையை முடித்துக்கொள்வோம் சகோதரர்களே. சென்று வாருங்கள். மச்சான் இது சத்தத்தை கேடுச்சா? எங்கடா தூங்கிட்டு இருந்தா எப்படா கேட்கும்? என்னடா பேசுற? யோசிச்சு பேசுறா. சரி வாப்போம். கிளம்புமா. ஆமாச்சான் கிளம்புவோம். சகோதரர்களே, இனிமேலாவது கர்த்தருக்கு பயந்து நடப்போம். அவர் வழியில் அவர் காட்டின வழியில் நாம் நடப்போம். பிறருக்கு ஆண்டவரை பற்றி நாம் சொல்லுவோம். நாம் குணசாலியான ஸ்திரீ போல குணசாலியான ஆணாய் மாறுவோம். நாம் ஐயா வாடா, அவரே ஏதோ சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ வேற சகோதரர்களே, என்னென்ன இப்படி பேசி போறாங்க? இவர்கள் உணர்வடையாமல் இருக்கிறார்கள். நாம் உணர்வடைவோம். ஓகே, நாம் இனிமேல் கர்த்தருக்கென்று நாம் வாழ்வோம். வாங்கண்ணா. மச்சான் உனக்கு கேட்ட சத்தத்துல போதையில இறங்கி போச்சு. வாடா போய் சரக்கு அடிக்கலாம். டேய் இல்லை, நான்லாம் அடிக்கலப்பா. எப்பா இந்த சத்தத்தை கேட்டதுலேருந்து எப்பா உடம்பெல்லாம் நடுங்குது அப்படியே. நான்லாம் வரல. இனிமேல் நீனும் தண்ணி கிண்ணிலாம் போடாம எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்ல புள்ளையா இருறா. அதெல்லாம் இல்லடா டே, அது ஃபாதர் வந்து 2 ஸ்பீக்கர் வச்சிருப்பாரா டே, அதனால இப்படி கேட்டுருக்கோண்டா. வாடா டே. டேய் அதெல்லாம் இல்லை, எனக்கெல்லாம் இல்லைப்பா. நான் கிளம்புறேன்டா. டேய் நீனும் நல்லா பிள்ளையா இருறா. டேய் என்னடா பிரியாணி சாப்பிடலான்னு வந்தா கரையா புரியான்னு கத்தனாங்க போயிட்டாங்க அவன் கூட்டு. கடன்கார பையில வாங்கின கடனை கேட்டா கொடுக்க துப்பு இல்ல. அந்தாங்கிற இந்தாங்கிற என்னதான் நடக்குதுன்னு தெரியல. கடனை கேட்கிறியா? கடனை கொடு. என்ன வாழ்க்கை இது? என் வாழ்க்கை இப்படி போகுதே. ஒரே கடன் பிரச்சனை. நான் இந்த கடனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுத்தது வரை வட்டி பணம் கட்டிக்கிட்டே இருக்கேன். நான் நிம்மதியாக சாப்பிட முடியல. என்னால் தூங்க முடியலையே. எதுக்கு இந்த வாழ்க்கை நான் வாழணும்? இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். பத்தாததுக்கு இந்த நோய் வேற என்னை கூடவே இழுத்துக்கிட்டு இருக்கு. நான் சாக போகிறேன். எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். நான் முடிச்சுக்கலாம்னு இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் போகிறேன். ஹலோ பிரதர், சொல்லுங்கள் பிரதர். உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் உங்களுக்காக ஒரு புக் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை பிடிங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் பிரதர். என் துக்கம் சந்தோஷமா மாறுது. பார்த்தாலே தெரியுது. நிறைய துக்கத்துலேயும் நிறைய கஷ்டத்துலையும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் பிரதர். நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இந்த புக்கை வாசிங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். உங்களுடைய துக்கத்தை மாற்ற அவரால் மாத்திரம்தான் முடியும். பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் மனுஷனிடத்துல சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. இப்போ உங்களுடைய துக்கத்தை நீங்கள் என்கிட்ட புலம்புறதுனால எனக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது, உங்களுக்கும் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது இதில் எழுதியிருக்கிறது போல் உங்கள் துக்கம் என்ன ஆகுனா சந்தோஷமாய் மாறும் பிரதர். பாப்பா இதை சொல்கிறீங்க கேட்போம். சரிங்க பிரதர், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம். நான் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணலாமா? சரி பண்ணுங்க. சரிங்க பிரதர். அன்புள்ள இயேசப்பா, அந்த நாளிலும் அருமையான சகோதரனை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். அப்பா, சோதரிக்கிற ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது தகப்பனே. அகிலத்தையும் படைத்தவர் உமக்கு தெரியும். அப்பா, நீர்தாமே அப்பா அந்த துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றி அப்பா அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்திடும். ஆசீர்வதிங்க தகப்பனை, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரவாயில்ல பிரதர். இப்போ மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் சொன்ன வார்த்தை பரவாயில்ல. மண்டையில் ஒரு சவுண்டும் இப்போ எனக்கு கேட்கறது இல்லை அதிகமாக. சரிங்க பிரதர், இந்த புஸ்தகத்தை வாசிங்க. வாரம் ப்ரேயர் வைப்பீங்களா பிரதர்? வாரம் ப்ரேயர் நடக்குது பிரதர். இந்த பின்னாடி அட்ரஸ் இருக்குது, அதில் ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. அந்த ப்ரேயரில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நிலைமையை கண்டிப்பாக மாற்றுவார் பிரதர். சரிங்க பிரதர், பார்ப்போம். சரிங்க பிரதர், நான் கிளம்புறேன் பிரதர். இன்னைக்கு ஊழியத்துக்கு போகலான்னு பார்த்தேன். சரி போவோம், இன்னைக்கு ஊழியத்துக்கு போவோம் பிரதர். வாங்க பிரேஸ்லால் பிரதர். பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். சொல்லுங்கள் பிரதர். இல்லை பிரதர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள், ஃப்ரீயாக தான் இருக்கேன், பேசலாம், சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை பிரதர், நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் சர்ச்சுக்கு வந்திருந்தேன். அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆமாம் பிரதர், கடைசி வாய்ப்புன்னு ஒரு சத்தம். கடைசி வாய்ப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு பிரதர். ஆமாம் பிரதர். அன்னையிலேருந்து என் வாழ்க்கை அன்னைக்கு அன்னைக்கு ஃபுல்லாக தூக்கம் இல்லை எனக்கு. என் சாப்பாடு இறங்கலை. ஏன்னு கேட்டால் எனக்குள்ள அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியா பிரதர்? ஆமாம் பிரதர். அதனால நான் என்னோட பாவத்தெல்லாம் விட்டுட்டு ஏசப்பா தான் உண்மையான தேவன்னு வந்திருக்கேன். சரிங்க பிரதர், ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு ஊழியத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கூட வரீங்களா? சரிங்க பிரதர். சரி வாங்க பிரதர், நம்ம போகலாம். பிரதர், அவர் வீடு இங்கே தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தெருவுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியாக தெரியலை. அவர் பேர் சக்தின்னு நினைக்கிறேன் அவர் பேர். அப்படிங்களா? நம்ம போய் பார்ப்போமா?
பக்கத்துல பார்க்கலாம் பிரதர். ஓ இங்க பாருங்க, அவரே ஏத்த மாதிரி வராரு. ஓ பிரேஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். உங்களை பார்க்கணும் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். நீங்களே எதிர்த்த மாதிரி வந்துட்டீங்க. நான் ரொம்ப நாள் உங்கள்கிட்ட கேட்க நினச்சிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க பிரதர். 6 மாதத்துக்கு முன்னாடி சர்ச்சில் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து பேசினேன். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிங்க. அப்போ ஏதோ சத்தம்லாம் கேட்குது அப்படின்னீங்க. நானும் ஒவ்வொரு வாரமும் உங்கள்கிட்ட பேசுவேன்னு நினைக்கிறேன். ப்ரேயர் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி போயிடுறதுனால என்னால் உங்கள்கிட்ட சரியாக பேச முடியலை. இன்றைக்கி எப்படியாவது பேசணும்னு சொல்லி தான் நான் கிளம்பி வந்தேன். இப்போ உங்களுடைய நிலைமை எப்படி பிரதர் இருக்குது? ரொம்ப நான் சந்தோஷமா இருக்கேன் பிரதர். முன்னாடி கேட்ட பிரச்சனை எதுவுமே இப்போ எனக்கு அது மாதிரி இல்லை. அது இல்லாமல் இந்த நோயிலேருந்தும் நான் விடுபட்டுட்டேன். கர்த்தரோட வேத வார்த்தை தான் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இன்னமும் நான் நல்லா இருக்கணுமோ இது மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்களுக்கும் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, நீங்கள் கர்த்தர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பர் பிரதர். நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது எனக்கே ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது. இந்த சாட்சி வந்து கண்டிப்பாக உயிர் உள்ள சாட்சியாக இருக்கும் நான் நம்புகிறேன் பிரதர். இந்த ஊழியத்தை நீங்கள் விடாமல் செய்யுங்க. உங்களுக்கு எது சந்தேகமாக இருந்தாலும் இல்லை ஏதாவது தேவைனாலும் என்னையை தொடர்பு கொள்ளுங்க, இல்லைன்னா தம்பியை கூட கூப்பிடுங்க. நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் பிரதர். வரேன் பிரதர். நம்ம பரலோகத்துக்கு வந்துட்டோம்டா. ஆமாடா, பரலோகத்துக்கு வந்துட்டோம். ஜாலிதான். ஜாலி. ஜாலிதான். அமைதலாக நில்லுங்கள், வரிசையில் நில்லுங்கள். அதோ அங்கு தெரிகிறார்கள் பாருங்கள். அவர்கள் தானா? அவர்களே தான், உங்களைத்தான். அருகில் வாருங்கள். வாருங்கள் வாருங்கள். உங்கள் மூவருக்குத்தான் பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டு. வாருங்கள். சந்தோஷம். தகப்பனுடைய வீட்டில் பிரவேசியுங்கள். வாருங்கள் பிள்ளைகளே, வாருங்கள். தகப்பனுடைய சந்தோஷத்திலே பிரவேசியுங்கள். உங்களுக்கென்று விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. தகப்பனுடைய வீட்டிலே கழிகூறுங்கள். அண்ணவரே, உங்களுக்காக எல்லாம் செய்தோமே. ஐயோ, பூமியிலலாம் இடம் வாங்கி போட்டனே, இங்கே இப்போ போக முடியலையே. அண்ணவரே, உமக்காக எல்லாத்தையும் இழந்தோமே. எங்களை உள்ளார விடும். உங்களை அறியேன். ஐயோ, அக்கிரம சிந்தை அமைதலாயிருங்கள். என்னை விட்டு அகன்று போங்கள். உங்களுக்கான கடைசி வாய்ப்பு அருளப்பட்டும் நீங்கள் தேவனுக்கென்று வாழாமல் உங்களுக்காக வாழ்ந்தீர்கள். இதோ உங்களை புறம்பான இருளுக்கு நேராய் தள்ளுகிறேன். ஐயோ வேண்டாம்பா, வேண்டாம். ஐயோ, ஐயோ. நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு வரோம். கர்த்தருடைய வார்த்தையை தினந்தோறும் வாரம் வாரம் கேட்குறோம். சபை போதகர் மூலமாக ஆண்டவர் நம்மளோட தனிப்பட்ட முறையில் வேதத்தோடு அநேக நாளில் நம்மளோட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம இந்த கதையில் பார்த்தபடி எல்லாருக்கும் ஒரு கடைசி வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அப்படின்னா யாருக்குமே தெரியாது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தருக்காக நாம் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிலுவையை சுமந்திட்டு சீறி எழும்பிடு.